குச்சின்னு கேக்குறேன். அந்த ட்ரெஸ் துவைச்சு அடிச்சு வச்சு அந்த மாட்டிக்கிச்சு கட்டா அப்படியே இருக்குது. ஐயோ இது ஒண்டிதானா மாறி எப்பா பார்த்தா சூரியவரி நாட்டு தளபதி ராஜநாக. சரி என்ன முடியலாம் பணமோட சப்பன் சரி விடு இதுவா செய்தான் விடு. அதனால காதல பலாக்கோட்டை மாதிரி முகத்துக்குள்ள இருந்து அப்படியே வந்து விட்டு அப்படியே வந்துட்டியா? சரி சரி உக்காரு. சரி இந்த நாட்டை கூட கிடையாது. அந்த பொண்ணு உன்னை பள்ளி படுத்து தோணுச்சு. ஐயோ சிரிடா அதே சிரிக்காதா நீ சிரிச்சினா தூத்து வாங்க பத்தினே சம்மை. ஐயோ சிரிக்கா மாமா மண்ணு வாரி கொட்டு வாய் நிறைய. ஐயோ ஐயோ என்னடி இது மண்ணு வாரி கொட்ட சொல்றேன். மண்ணு கொட்டியா சில்வர் கொட்டுறியா? கொஞ்சம் எடுத்து போறா சில்வர் கொட்டா. கனிமொழியை கேட்கிறீர்கள். கனிமொழி இல்லங்க இளவரசி. இளவரசி இல்ல. பிறகு அந்த பொண்ணு ஒண்ணு இது எடுத்தியா? அந்த பொண்ணு பேர் என்னது? கனிமொழியா? சாரி சாரி இளவரசி கனிமொழி தானே கேட்கிறீர்கள். சும்மா பார்த்தால உன் சோறு என்கிட்ட இருக்குது. எழுதி வச்சுக்கிறேன் நம்ம 300 சோறு ஒண்ணு 57. இளவரசி கனிமொழியை சந்தித்து அவளுக்கு இரு பார்வையை வைத்து விட்டு அவ கண்ணு இருந்தாலும் வர போறதில்ல, கண்ணு இல்லைனாலும் வர போறதில்ல. சரி விடு. அந்த நாடு உனக்கு சொந்தமாயி போச்சு. நீ இறங்கி வேலை செஞ்சுக்கிற. அதனால முதல் பதவி உனக்கு நீ எடுத்துக்கோ. சரி. இந்த பிரி யாரா இருக்கு? சூரியபுரி நாட்டில் மன்னர் இல்லாத காரணத்தினால் இந்த நாட்டுக்கு மன்னன் ராஜனாக. மன்னார் வாழ்க 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 மன்னார் வாழ்க. சரி அந்த பதவி பாவம் இந்த அம்மா வந்ததுல பாத்ரூம் கழுவுங்க. உண்மை. கொஞ்சம் போட்டு கிச்சன் ரூம்ல விட்டுரு. கிச்சன் ரூம்ல நான் போக மாட்டேன். அப்ப மாப்பு போடுற வேலை இன்னொன்னு ஒட்டை அடிக்கிற வேலை. அப்ப நீயே பாத்தியா? சரி நானே தெரியுது. இந்த சூரியபுரி நாட்டில் மகாராணி இல்லாத காரணத்தினால் மகாராணி கலா. பாத்ரூம் கழுவி யோகா சிச்சப்பா. இதுக்கு பெரிய பதவி கட்சிச்சப்பா. இனிமே இன்னும் ஆட்டம் ஆடுமோ ஏழு ஆட்டம் ஆடுமோ. இதுக்கு என்ன பத்தி தெரியும் மகாராணி பத்தி? இனிமே நான் இதுக்கு தான் வேலை செய்யணுமா? உங்களுக்கு தான் வேலை செய்யணுமா? சரி விடு, நீ மகாராணி நான் வேலைக்காரன் அதுக்கு சொன்னா விடு விடு. இனிமே நான் சரி பரவாயில்ல இருட்டா எனக்கு ஒரு பதவி கொடு. உண்மை. எங்களுடன் இருந்ததினால் என்னடா திடீர்னு மகாராணி பதவி கட்சிச்சேன்னு ஆடாதம்மா. காத்துல பறவையும் பறக்கும், அதுக்கப்புறம் பேப்பரும் பறக்கும். காத்து நின்னா தான் தெரியும் எது பறவை எது பேப்பர். அம்மா ராசாத்தி நான் மகாராணியா இருந்தாலும் ஆடு வந்தா. ஆமா மகாராணி இல்லைனாலும் நான் ஆடு வந்தா. ஆடித்தான் ஆகணும். ஏன் காலுக்கு இது இல்ல அவரு வேற அடிச்சாரு பாரு ஆடு. சரி விடு எனக்கு பதவி கொடு. மறக்க மனம் இருந்தால் மறந்திருப்பேன். இருப்பது ஒரு மனம். கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினால் குத்தி கிடைக்காது. 2 பலாவ் கட்டத்தாங்க போனா எப்ப பார்த்தாலும் கை இப்படி எடுத்துமா பதவி கொடு. தளபதி இல்லாத காரணத்தினால் இந்த நாட்டுக்கு சூரியபுரி நாட்டு தளபதி கருணாக. எனக்கு இந்த பதவி வேணாம். நான் ராஜினாமா பண்ணிவிடு. தேவைடா நான் ராஜினாமா பண்ணி எனக்கு உரிமை இருக்குதுடா. நான் ராஜினாமா பண்ணுவேன். என்ன தளபதி சொல்லுவேன். நான் போருக்கு போய் சண்டை போட்டுக்கணும், அவங்ககிட்ட கை கால வெட்டிக்கணும். அந்த பதவிலாம் எனக்கு வேணாம். எனக்கு வேற பதவி கொடு. என்ன வேணும்? சிம்பிள் பதவி. என்ன? நிதி அமைச்சர் பதவி. 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுவேன். 1000 ரூபாய்க்கு தான் செய்வேன். மீதி 9,000 வீடு கட்ட வச்சுக்குவேன். நான் நல்லதான் சொல்லுவேன். நானு அம்மா சொல்றது கேளு. ஆமாண்டா உனக்கு அம்மா மாதிரி இருந்தானே. என்ன பால் குத்துக்கிறியா? டீ குச்சா பித்த ஏன் மாதிரி அப்படி இல்லடி. கை வந்துச்சு. கை வரும், எனக்கு தான் வரும். நான் என்ன சொல்றேன், வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கேளு. சரி அதெல்லாம் கேட்காது. நிதி அமைச்சர் பதவி வேணாம். ஒரு 4 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடு. கூகுள் பிள்ளைல அனுப்பு. 4 லட்சமா? என்ன 4 லட்சமா வாய போலக்கறானா?
வீட்டு துட்டியா தரமாறா என் வீட்டு துட்டா எடுத்து கொடுத்து போ. இதுக்கப்புறம் அது எங்களுக்கு தான். எப்படி உங்களுதா? பின்ன வேற எடுத்து கொடுத்துட்டு போடி. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நாளைக்கு என்ன பண்ண என்ன பண்ண அந்த மன்னருக்கு சரக்கு ஊத்தி கொடுத்தது நானு தெரியுமா? அந்த மன்னரை விச ஊத்தி ஊத்தி கொலை பண்ணது நானு. எவ்வளவு வேலை செஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மகாராணி கொலை பண்ண பின்னாடி இருந்துக்கிறேன் நானு. அவ்வளவு 2 வேலை. அதுக்கப்புறம் இந்த இளவரசிக்கு மயிட்டாடுறது நானு. அதுக்கப்புறம் சொத்தி எழுதி கொடுத்தது நானு. பறிச்சு செத்துது நானு. மொத்தம் 5 வேலை செஞ்சுக்கிறேன். ஒவ்வொன்றுக்கு 1 லட்சம். 1 லட்சம் தள்ளுபடி. 1 லட்சம் தள்ளுபடி கொடுக்க முடியாது. போட நன்றி கட்ட பையன். அடைய ஜக்காத்து விட்டு பையா. நன்றி கட்ட பையன். அப்ப எங்க சித்தியா அது சும்மா கேட்டேன். யாரு சொன்னாதான் ஏய் நன்றி கடத்தல பேசுற மாதிரி நன்றியா? என்னடா நேத்து 4 போட்டா 2 படம் வாங்கி தரல. போண்டா வாடிக்காடி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாட்டு மன்னருக்கு வசதி வைப்பாங்க. கொடுக்க முடியாது. நீ நேரம் சொல்றா. நீ வர மாட்டேன். நம்ம 2 பேரும் இளவரசன் போனாருல்ல, எங்க போய்தாலும் இட்டு வந்து 2 பேரும் பைக்கு பை வாங்கல. பை வாங்குற நல்லா கட்ட பைய வாங்க. சீரியஸா பேசினா காமெடியா வர மாட்டேன். அதே பையதான். ஆனா சிம்டி பை எத்தனை 2 பேரும் மூஞ்சி கவுக்கல. கொஞ்சம் இல்ல வரண்டி எங்க முகத்தை வைக்க இதற்கெல்லாம் காரணமே நீதான். இந்த அளவுக்கு பேசுவதற்கு என்ன பண்றேன் நான் அவனை வச்சுக்கிறேன். அவனை அந்த ஆசை கூட உனக்கு இருக்கிறதா? நான் என்ன சொல்றேன்? பழமொழி கூட சொல்லுவாங்க. ஜரமாரம் கட்டவன் என் கூட்டுக்காரன், இழுத்து போட்டு அடிச்சான் பக்கத்து வீட்டுக்காரன். சூப்பர். அறிவா சொன்ன பாரு. போய்க்கினா நான் கேட்டு ஓடாட்டான். சொன்ன பாரு. எப்படி யாரமாரம் கட்டவன் என் கூட்டுக்காரன், இழுத்து போட்டாச்சானா பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப யாரமாரம் கட்டவன் நீ, பக்கத்து வீட்டுக்காரன் நானா? பிள்ளானா நீ சொல்லுவ. நான் ஒரு ஓய்வு அடிப்பான். பிள்ளானா விட மாட்டேன். நீ தான் ஆட்டுவான். ஆட மாட்டேன். நானும் ஆட்டு அவளுக்கு இருந்தா எனக்கு. ஆமா இதை பார்த்துட்டு ஆம்பளைங்க பார்ப்பாங்க. இது யாரும் பார்க்க மாட்டாங்க. உன்னை நான் மெட்ராஸில் பார்க்கறேன். முதல்ல நான் போறேன். 3வது ஒத்துக்கிறார் பெருமாள் சாமி. அந்த ஆள் தான் முதல்ல செய்து பார்த்தேன். எந்த நாள் அன்று சூரியவரி நாட்டைச் சேர்ந்த சூரியவர்மன் வெள்ளிக்கிழமை என்று கரும்புள்ளு செம்புள்ளு குத்தினானோ, இதோ வெள்ளிக்கிழமை என்று நாம் 20 மணிமுடி சுட்டிக் கொண்டு நகர் வர வேண்டும். போகலாமா?